ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு சூப்பரான ஒரு கொண்டக்கடலை குழம்பு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றி இதை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 8 மணி நேரம் போல் கொண்டக்கடலை ஊற போட்டிருந்தேன் நைட்டு. அதை எடுத்து குக்கரில் போட்டு ஒரு 8 விசில் எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிடலாம். எவ்வளோ ஆயில் வேணுமோ அவங்களுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு ஆட் பண்ணியாச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிப்பியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். 2 பெரிய சைஸ் அளவு தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லே ஃப்ரை ஆகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக, தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணும்போது தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். தக்காளி இருக்கிற பச்சை வாசனை நல்லா போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆவி பறக்க பறக்க நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்களெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீயாமல் இருக்க கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா மசாலெல்லாம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு தான். எல்லா மசாலா சேர்த்தியாச்சு. நான் இன்றைக்கி குழம்பு மசாலா சேர்த்துருந்தேன். அது இருந்தனால அது சேர்த்துனேன். உங்கள்கிட்ட குழம்பு மசாலா இல்லாட்டினா நீங்கள் சிக்கன் மசாலாவும் சேர்த்திக்கலாம். இல்லாட்டினா சாம்பார் மசாலாவும் சேர்த்திக்கலாம். நம்ம விருப்பம்தான். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொண்டக்கடலை வேக வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். கடலை வேக வச்சு ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மசாலாவோட. இது மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சிடலாம். அந்த கடலையோட மசாலா எல்லாம் நல்லா கலந்து நல்லா மர்ஜ் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். இந்த தேங்காவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி அலாசி ஊற்றிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இது அதிகமாக வேக வைக்க வேண்டாம், ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. அதிகமாக வேக வச்சோம்னா அந்த டேஸ்ட்டே போயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்கும் கூட ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கறி குழம்பு ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.